டைரக்ட் ரீடிங் ஆர் கவுன்சிலிங் வரவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு முன்னாடி வேறு யார்கிட்டயாச்சும் போய் ரீடிங் ஆர் கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்படி சொல்கிறாங்களே, உங்ககிட்ட வரும்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக இருக்கும். அது சொல்லும் பொழுது நான் கொடுக்குற ஆன்சர் என்னென்னா, ரீடிங்கிறது உங்கள் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் பிரச்சனைக்காக உங்கள் ரீடிங்கை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. இது என்னுடைய பிரச்சனைக்காக நான் பார்க்குற ரீடிங் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது அது வேரியேஷன் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நேச்சுரலாகவே நடக்கும். ஸோ ரீடிங்க்கோ கவுன்சிலிங்க்கோ வரும்போது சூஸ் எ பர்ஃபெக்ட் ரீடர் ஆர் கவுன்சிலர். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி ரீடிங் கேளுங்க, அதை பிலீவ் பண்ணுங்கள், அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, ஸோ அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நிறைய ரீடர்ஸ் இருக்காங்க, நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்கள யார் உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி யார் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.